டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. நாட்களாக இங்கே கடும் உழைத்துக் கொண்டிருந்த மரியாதைக்குரிய பெட்டிசன் மணி அவர்களே, வடிவேல் அவர்களே, நண்பர்களே, தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எம்.எஸ்.எம். ஆனந்தம் அவர்களே, என்றும் இனியவர், என்றும். ஆனால் அவர் செய்கின்ற வேலை யாருக்கும் தெரியாது. ஆனால் அரசியலில் மிகப்பெரிய சாணக்கியனாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின், இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரிந்திருக்காது, 1900 சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜே.கே. என்கின்ற அருமை ஜெயக்குமார் அவர்களை இங்கே இருப்பவருடைய அத்தனை பேரையும் பின்னாடி விடுவர்கள் சொல்லுவார்கள் என்று கருதி 77 மட்டுமல்ல 2026 இந்த தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசை. தாலிக்கு தங்கத்தை நிறுத்திருக்க அயோக்கிய போய் நம்ம முதலமைச்சர் நினைச்சு பாருங்க. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தலாமா? அது யாரு உங்க மாதிரி என்ன 2000 பவுன் 5000 பவுன் கதுவதியா வச்சிருக்காங்க. 1/2 பவுன் 1 பவுன் அம்மா கொடுக்குற தங்கம் ஒன்று. அந்த தங்கத்தை நிறுத்திதான் என்னுடைய முதலமைச்சர் அவர்கள். கல்யாண உதவி தொகை 50,000. அதே மாதிரி அம்மாவுடைய காப்பீடு திட்டம். இது நேரம் ஒரு ஹார்ட் அட்டாக் பண்ணா ஓடி போய் கோவை மெடிக்கல்லையோ செந்தில் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் படிச்சு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த திட்டம் நிறுத்தியிருக்காங்க. அதே போல இன்னைக்கு நம்ம பசங்க அருமையான லேப்டாப், உலகத்துல வாழுகிற எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க, எப்படி வாழறாங்க மேல்நாட்டுல அப்படிங்கிறது எல்லாம் ஒரு உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நெட்கார்ட் போட்டு கொடுத்த அம்மா புரட்சிகளை அம்மா அவர்கள் இன்னைக்கு. அது மாதிரி எவ்வளவு நல்ல திட்டங்கள். கற்பனை பெண்கள் நினைச்சு பாருங்க. பெண்கள் பிரசவ வேதனை பெண்களுக்கு தான் தெரியும், அது அம்மாவுக்கு தெரியும். அவங்களுக்காக ஒரு வருஷம் லீவும் 18,000 ரூபாய் கற்பனை பெண் உதவி தொகையும், பிறந்த குழந்தைகளுக்கு 6 மாசத்துக்கு வேணுங்கிற அனைத்து பொருட்கள், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ட்ரெஸ் அத்தனை கொடுத்த அம்மா புரட்சிகளை அம்மா அவர்கள். ஸ்டாலின் ஏதாச்சும் ஒன்னையா நிறுத்தி வச்சிருக்காரு நினைச்சு பாருங்க. விட்டு வச்சிருக்காரா? இன்னைக்கு அவ்வளவு நிறுத்தி இருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்க நிறுத்துறது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இலவச திட்டங்களை மட்டும் இல்ல, மக்களுடைய அவருடைய வாழ்க்கையே ஒரு குட்டிச்செயலாக்கி இருக்கீங்க. இன்றைக்கு 35,000 கோடி பொறுமான அம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் எடப்பாடியாரும் கொண்ட அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. 50 வருஷம் மானியத்துல 50 வருஷம் மானியத்தில் ஸ்கூட்டர் கொடுக்கறதும், ஆடு கொடுக்கிற திட்டம், கோழி கொடுக்கிற திட்டம், எவ்வளவோ திட்டங்களை, தை பொங்கலுக்கு அவ்வளவோ கொடுக்கிற திட்டத்தை இன்னைக்கு 35,000 கோடி ஒரு வருஷம் நம்ம அதிமுக புரட்சி தலைவர் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் அவர் கொடுத்த திட்டம் ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி. இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கிறது வெறும் 15,000 கோடி. எதுக்கு 15,000 கோடி? மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரா? என்னதுக்கு பிரயோஜனம் அந்த 1000 ரூபாய்? ஒரு மக்களுக்கு, பெண்களுக்காக, ஒரு குடும்ப பெண்களுக்காக 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கால்வாசி பேர் கொடுக்குறாங்க. அதுல நம்ம முதல்ல ஓஏபி நிறைய கொடுத்துருந்தோம். ஓஏபி இல்லாதவங்களுக்குலாம் அந்த பணம் கிடையாது, வாங்கிட்டு அந்த பணம் கிடையாது. அது மாதிரி இன்றைக்கு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 12 மாசத்துக்கு 12,000 கொடுத்துட்டு, பசுக்கு ஒரு 3,000 கோடி கொடுத்துட்டு, 15,000 கோடியை கொடுத்துட்டு 35,000 கோடி திட்டத்தை நிறுத்தி 20,000 கோடி நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் உடைய ஆட்சியுடைய லட்சணம். அது கூடிய சீக்கிரத்தில் வெளியில வரப்போகுது. இதுதான் திமுக லட்சணம். இன்னைக்கு இது மட்டும் கிளாஸ் இல்ல. 90 ரூபாய்க்கு பிராந்திய 150 ரூபாய்க்கு விற்குது. ஒரு போட்டோ ஒரு நாளைக்கு வச்சு நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல மாசத்துக்கு 4,500 ரூபாய் போச்சு. ஒரு மாசத்துக்கு 4,500. இன்னைக்கு இந்த ஆட்சியில அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி காலத்துல ஒரு பரிசு 700 ரூபாய். தாய்மார்கள் நினைச்சு பார்க்கணும். ஒரு பரிசு 700 ரூபாய் அண்ணனுடைய எடப்பாடியோட ஆட்சி காலத்துல. இன்னைக்கு என்ன விலை? 1,700 ரூபாய். ஒரு பரிசுக்கு எவ்வளவு பேர் நமக்கு நட்டம்? 1000 ரூபாய். நீ கொடுக்குற 1000 எதுக்காகுது? 4 பேர் 5 ரூபாய் 2 பரிசு எடுக்கணும். 2 பரிசு எடுத்தா 2,000 எச்சா கொடுக்கணும். நீ 1000 ரூபாய் தான் கொடுக்குற. அது கால்வாசி குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இன்றைக்கு இதுவரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் கரண்ட் பில் கரண்ட் பில் கட்டாத குடும்பம் நீ கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு கட்டுறாங்க? 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சியுடைய லட்சணம் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேர் வச்சு வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி ஆயிருக்குது. பெருமறை நகராட்சி பண்ணி இருக்காங்க. நினைச்சு பாருங்க. அளவில்லாத வீட்டு வரி. கொஞ்சம் நெஞ்ச வீட்டு வரி கிடையாது. 5,000 ரூபாய் கட்ட நீங்க 5,000 ரூபாய் கட்டணும். ஒரு 5,000 ரூபாய் கட்டிடுற வீடா இருந்தா 5,000 ரூபாய் கட்டணும். கரண்ட் பில் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டணும். இன்னைக்கு 2,000 3,000 ரூபாய் கட்டுறாங்க. அதுல கரண்ட் பில்ல இந்த கடைகளுக்கெல்லாம் வியாபாரம் பெருங்குடி மக்களுக்கு தெரியும்.
மத்தியானம் ஸ்பீக் டைம் ஆமா, ஒரே மீட்டர் தான் ஓடுது. மத்தியானம் தனியா கணக்கு எடுத்துக்குமா. ஸ்பீக் டைம்ல ஒரு ரேட்டு, நைட்டு காலையில 3 ரூபா இருந்தா பகல்ல 6 ரூபாய் ஆகுது அந்த மீட்டர். எப்படி கணக்கு எடுக்கணும்னு நமக்கே தெரியல. யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அதிகாரிகளை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியலைங்க, எப்படி கணக்கு எடுக்கிறான்னு தெரியல. கணக்கு எடுக்க வர்றது இல்ல, அங்கேயே கொஞ்சம் கணக்கு போட்டு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கு கரண்ட் பில்லு எவ்வளவு வேறு நினைச்சு பாருங்க. இவ்வளவு நம்முடைய தலையில கட்டியிருக்காங்க. ஒரு நிம்மதியான ஆட்சி இருக்கா இல்ல. சொன்ன மாதிரி போதைப் பொருள், அளவில்லாத போதைப் பொருள் யார் வைக்கிறாங்க? திமுக கொடியேற்ற பைக்கிலையும் திமுக கொடியேற்ற கார்லையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. கஞ்சா புதுசா சம்பாதிச்சிட்டாங்க. கஞ்சாவிலே கஞ்சா சாக்லேட், யாராச்சும் சாக்லேட் கொடுக்க வாயில போட்டா அவ்வளவுதான் நம்முடைய வேலை புரியுது. அதே மாதிரி கஞ்சா ஆயில் அதோட அப்படியே தொட்டு மூக்குல வச்சா அப்படியே மயக்க வந்துடணும். கண்டுபிடிப்பவர்களுக்கு எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும். திமுக கண்டுபிடிச்சது கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட், இதுதான் திமுக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கு அளவில்லாம கஞ்சா போட்டா அவங்க என்ன தெரியல, அவ கொலை பண்றானா எங்க படுத்து கிடக்கிறானா யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை ரொம்ப பக்குவமா பார்த்து வளர்க்க வேண்டியிருக்கு. அது காலேஜ் பசங்க, நீங்க நம்ம காலேஜ் படிக்கிற பசங்களா இருந்தா ரொம்ப உஷாரா பாருங்க. மாசத்துல ஒரு நாள் போய் காலேஜ்ல பிரின்சிபால யாரு ஹெச்ஓடி அவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி நீ தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. சொல்லிருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே, நீங்க 10,000 கோடி நினைச்சு பாருங்க. விருதுல கால்வாய் சூட்டு அடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்ப பார்த்தா அந்த பணத்தை 10,000 கோடி இன்னைக்கு ஒரே டாஸ்மாக்ல கொள்ளை எடுத்திருக்கீங்க. அது இன்னும் கணக்கு பார்த்தா 30,000 கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க. 30,000 கோடி நினைச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்ச முதலமைச்சர்னா உலகத்திலேயே ஒருத்தர் முடியும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி, கேடு கட்ட நடத்திட்டு இருக்கிறீங்க. எல்லாம் கஞ்சா போதைப் பொருள் எல்லாம் யார் வைக்கிறாங்க? திமுக தான் நிற்கிறாங்க. லாட்டரி சீட்டு அவங்க தான் நிற்கிறாங்க. நம்ம ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு? அந்த எடப்பாடியோட ஆட்சி காலம் எப்படி நினைச்சு பாருங்க. பேப்பர் எடுத்து பார்த்தா நம்ம பேப்பர்ல எதிர்த்து எங்கெங்க கொலை நடந்து பார்க்க வேண்டியது. எங்கெங்க இன்னைக்கு கொலை நடந்திருக்குது, நம்ம மாவட்டத்தில் எத்தனை கொலை நடந்திருக்குது, தமிழ்நாடு கூட எத்தனை கொலை நடந்து பார்க்க வேண்டியது. அந்த எடப்பாடி அவங்க தான் ஆட்சி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்கு என்கவுண்டர் போட்டார். மதுரையில் ஒருத்தர், சென்னையில் ஒரு என்கவுண்டர் போட்டார். ரவுடியே இருக்கிறதா தெரியல, எந்த கொலையுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகான ஆட்சி நம்ம எடப்பாடியார் நடத்துறாங்க. ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சியாளத்தை நினைச்சு பாருங்க. அருமையான கூட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போன தடவை நம்ம தோன்றது 45 தொகுதி. 45 தொகுதியில் எத்தனை ஓட்டு நினைச்சீங்கன்னா 140 ஓட்டு இருந்து 4,000 ஓட்டு வரைக்கும் 45 தொகுதி வந்திருக்கும். எனக்கு 75 45 கூட்டா 120 தொகுதி நான் வந்திருக்கேன். 117 இருந்தாலும் நான் முதலமைச்சர் அண்ணன் ஆட்சி அமைச்சிருக்கலாம். அந்த குறைவான ஓட்டுல நம்ம தோன்ற காரணத்தினால இன்றைக்கு ஒரு மோசமான தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் இன்னைக்கு தமிழ்நாடு பின்னாடி போயிருக்கு. இப்போ வாகன கடன் இன்னொரு 20 ஆண்டு காலத்துக்கு கட்டத்தான் கட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு பல சிரமங்களை கஷ்டப்பட்டு இருக்கோம். விலைவாசி ஏறதுனால, எல்லா விலையும் ஏறதுனால இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எந்த ஒரு மிச்ச மீறி பண்ண முடியல. அதனால நான் வருங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு நல்லது கட்டணம் பண்றோம் கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு.